எல்லாருக்கும் வணக்கம். நான் அண்ணாதி ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். ஏபி ஃபிசியோ ஹெல்த் கேர் மற்றும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து வர்றேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்னா என்ன, அதுக்கு ஃபிசியோதெரபி சிகிச்சை எவ்வளோ முக்கியம்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரோக்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்லுவோம். இந்த பக்கவாதம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு வர ரத்த குழாயில் ஒன்று அடைப்பு ஏற்பட்டாலோ இல்லை நம்மளோட மூளைக்கு வர ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டாலோ வர்ற பிரச்சனை. இப்படி ரத்த ஓட்டம் தடைப்படும் போது பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற ஆக்சிஜன் மற்றும் சத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த செல்லுக்கு போய் சேராது. அந்த செல்கள் வேலை செய்து நின்றும். இது ரொம்ப சீக்கிரமாக நடக்கக்கூடிய விஷயம். ஸ்ட்ரோக் வந்தால் பல விதமான அறிகுறிகள் தெரியலாம். அதில் முக்கியமானதை நான் இப்போ நான் சொல்கிறேன். முகம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக கோணி போயிடும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வாய் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இழுத்துக்கிடும். சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா சில நேரத்துக்கு ஒரு சைடு கை கால் பார்த்தீங்கன்னா நமக்கு வராது, உணர்ச்சி இல்லாமல் போகும். பேசுகிறதுல புரிஞ்சுக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ கண்ணும் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த அறிகுறிலாம் உங்களுக்கோ இல்லை உங்கள் அருகில் யாருக்கா இருந்துச்சு அப்படின்னா என்னச்சுன்னா நம்ம உடனே என்னச்சுன்னா ஒரு மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதாவது நரம்பியல் மருத்துவரை தான் நம்ம முக்கியமாக அதுக்கு பார்க்கணும். இதே மாதிரி உங்களுக்கு அறிகுறி இருந்தால் நம்ம உடனடியாக நரம்பியல் மருத்துவரை தான் நம்ம பார்க்கணும். இதில் நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ட்ரோக்கோட வகைகள் என்ன? ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு, ஹெமரேஜ் ஸ்ட்ரோக்கு, டிஐஏ ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுவான வகை. மூளைக்கு வர ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால வர்ற பிரச்சனை. இது கொழுப்பு படிஞ்சாலோ இல்லை ரத்தம் உறையதுனால வர்ற பிரச்சனை தான் இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு. ஹெமரேஜ் ஸ்ட்ரோக் அதாவது மூளையில் உள்ள ரத்த குழாய் வெடிக்கிறனால வர்ற பிரச்சனை. இது உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது எனக்கு பிபி ஹெவியாக இருக்குன்னு அதனாலேயோ இல்லை அந்த ரத்த குழாய் வீக்காக இருக்கிறனால வர்ற உடைப்பினால் வர்ற பக்கவாதம். டிஐஏ ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிக் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம். இதுவும் ஸ்ட்ரோக்கில் ஒரு வகை தான். இது நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். பட் இதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்தால் நம்ம டாக்டரை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு நார்மலாக ஆயிடுவீங்க. இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வீக்னஸ் இருக்கும். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஒரு மாதம் கூட வீக்னஸ் இருக்கும். இவங்களுக்கு ஃபிசியோதெரபி தேவைப்படும். உங்களுக்கு இந்த டிஏ ஸ்ட்ரோக் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்த்து அதுக்கு உண்டான சிகிச்சை எடுக்க ரொம்ப நல்லது. இந்த 2 வகையான ஸ்ட்ரோக்குக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறை வேறு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரம் ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்த்தோன்னா இதுக்கு உண்டான என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் டைம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரோக் வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் முக்கியமான காரணத்தை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக் வரதுக்கான காரணங்கள் என்ன? உயர் ரத்த அழுத்தம் அது ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுனால உங்களுக்கு அந்த ரத்த குழாய் என்னச்சுன்னா உங்களுக்கு வெடிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி அதிகமான கொழுப்பு, ஹை கொலஸ்ட்ரால், இந்த ரத்த குழாயில் கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் அந்த ரத்த குழாய்க்குள்ள அடைப்பு ஏற்படுறதுனாலையும் நமக்கு பாதிப்பு வரலாம். இப்போ நீரிழிவு நோய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. புகைப்பிடித்தல் சொல்லுவோம். அந்த புகைப்பிடித்தினாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரத்த குழாய் சுருங்குதுனாலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஹார்ட் டிசீஸ், இதய நோய், சில இதய நோய்கள் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம். உடல் பருமன், ஒபிசிட்டி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க் நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ அதிக எடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க்கை இங்கே அதிகரிக்கும். குடும்ப வரலாறு, குடும்பத்தில் யாராவது முன்னாடி ஒருத்தவங்க வந்துருச்சுனாலும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்திருந்தாலோ அது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயசாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் ஓல்டேஜ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரோக் சீக்கிரத்தில் நமக்கு வரது நம்ம பார்த்துக்கிறோம். இந்த காரணிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? ஸ்ட்ரோக் வராமல் நம்ம தடுக்கலாம். ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்றது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, புகைப்பிடிக்காமல் இருக்கிறது. இப்போது இந்த ஸ்ட்ரோக் வந்த பிறகு ஃபிசியோதெரபி எவ்வளோ முக்கியம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல ரொம்ப பல மாற்றங்கள் நடக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். உட்கார முடியாது. கை கால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வீக்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான கை அசைவு இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களால உட்கார முடியாது, நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அப்படியே சில பேர் நின்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒழுங்காக சமநிலையாக நடக்க முடியாது, பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது, கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி உட்கார்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால நினச்சிங்கன்னா நேராக உட்கார முடியாது, ஒன்று சில சாஞ்சு உட்கார மாதிரி இருக்கும். இப்போது இங்கே தான் ஃபிசியோதெரப்பி தேவை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது ஃபிசியோதெரப்பியோட முக்கியமான நோக்கம் என்னென்ன? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கால்கள் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா கை கால் வராமல் இருக்கலாம் ஒரு பக்கம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்கள உட்கார்ந்து நடக்க முடியாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இதே மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம அங்கே என்னச்சுன்னா மீண்டும் அந்த அசைவை கொண்டு அவங்களுக்கு உட்கார வச்சு நிற்க வச்சு நம்ம நடக்க வைக்க போகிறோம். இது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு
கொஞ்சம் அசைவு இருக்கும், அவங்களுக்கு பலன் இருக்கும். சில பேர் எந்திரிச்சு நிற்பாங்க, நடக்க முடியாது, பாயத்தில் இருக்கிறவங்க. இப்போ இதே மாதிரி உள்ளவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃபிசியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே தேவைப்படும் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க இருக்கிற இப்போ என்ன பொசிஷன் இருக்கோ அதை வச்சு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு முக்கியமான வேலைகள் ஃபிசியோதெரப்பி நம்ம செய்வோம். ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போது எக்ஸசைஸ் தெரப்பி. இதில் கை கால்களுக்கு பார்த்தீங்கன்னா விரல், கை, கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவில்லாமல் இருக்குது. இப்போ இதுக்குன்னு உண்டான நார்மல் ஒரு பயிற்சி கொடுத்து, அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுத்து, ப்ராப்பராக அவங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு கை காலோட ஜாயிண்டில் வந்து உள்ள ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் கொண்டு வரதுனா பயிற்சிகள் வந்து இதில் நம்ம கொடுப்போம். இப்போ நடைப்பயிற்சி, கெய்ட் ட்ரைனிங் சொல்லுவோம். இப்போ நடக்கிறதுல கஷ்டமாக இருக்க பேஷண்ட் பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி கொடுத்து கரெக்டாக எப்படி நடக்கணும், அதுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கணும், ஃபஸ்ட்டு நிற்கணுக்கப்புறம் நான் எப்படி நடக்க வைக்கிறதுக்கு உண்டான அது வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இப்போ பேலன்ஸ் ட்ரைனிங், இப்போ நிற்க முடியாமல் இருப்பான் பார்த்திங்களா, அவங்களுக்கு என்ன செய்வோம்னா நிற்கிறதுக்கு உண்டான பேலன்ஸ் கொடுத்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உண்டான அந்த பயத்தை வந்து நாங்கள் எடுப்போம். இப்போ நீங்கள் வந்து நிற்பீங்க, நடக்கணும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி உள்ளவங்க அவங்க நிற்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன செய்வோம்னா நீங்கள் வந்து நிற்பீங்க, எப்படி நிற்கணும் அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நமக்கு கொடுத்து, சரி நின்னதுக்கப்புறம் நீங்கள் நடக்கணும்ல, நடக்கும்போது கீழே வந்து ஒரு பயம் வரும், அந்த பயத்தை வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ், அதுக்கு உண்டான என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ மேனுவல் தெரப்பின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். சரிங்களா? மசில் டைட்டாக இருக்கனால என்னன்னா ஜாயிண்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அதனால் என்ன ஆகுனா அவங்க ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு என்னச்சுன்னா ஸ்லோவாக மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும், அங்கே என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படும், கையால் ஜென்ரல் மூவ்மெண்ட் பண்ணி அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணி உங்களை அடுத்த நம்ம லெவலில் கொண்டு போவோம். நம்ம அடுத்ததாக ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், டெய்லி ஆக்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட பெட்லேருந்து எப்படி உட்காரணும், உட்கார்ந்ததுக்கப்புறம் எப்படி எந்திக்கணும், எந்திரிச்சு எப்படி நீங்கள் போய் உங்களுக்கு நடக்கணும், நடந்து அப்புறம் உங்களோட பொருளை எப்படி எடுக்கணும், உங்களுக்கு எப்படி சில அன்றாட வேலைகள் செய்யணும், சில டாய்லெட் போகிறது வந்து என்ன வேலைகள் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும்னா ட்ரைனிங். சரிங்களா? அதையும் நம்ம இங்கே சொல்லிக் கொடுப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை எப்படி எடுக்கணும் அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுலபமாக உண்டான சில பயிற்சிகளும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் பாதிப்பு வந்ததுக்கப்புறம் எஜுகேஷன் ஆஃப் த ஃபேமிலி சப்போர்ட்டும் கொடுக்கணும்ல. அப்போது ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கீங்க, சரிங்களா, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, இப்போ வீட்டில் போனால் நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், சரி அதேமாதிரி வீட்டில் போனால் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். ஃபிசியோதெரப்பியோட மறுவாழ்வின் முக்கியத்துவம் என்ன? இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து மறுவாழ்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக் வந்தவங்க வந்து குணமடையவும் அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு வேகமாக அதாவது சீக்கிரமாக போகிறதுக்காகவும், இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கவும், மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணவும் நாங்கள் அங்கே உதவுறோம். அதாவது ஒரு ஃபிசியோதெரப்பி ரொம்ப வந்து உதவும் உங்களுக்கு. சரிங்களா? அது வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சரிங்களா? அதனால் ஸ்ட்ரோக் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறமா ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எவ்வளோ முக்கியம்னு. சீக்கிரமாக ஃபிசியோதெரப்பி சிகிச்சை ஆரம்பிக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இயல்பான வாழ்க்கை சீக்கிரமாக திரும்ப முடியும். உங்களுக்கும் இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட யாருக்காவது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான சிகிச்சையை வந்து எடுங்க. தயவு செஞ்சு உடனே டாக்டர் வந்து நரம்பியல் மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களோட ஏபி ஃபிசியோ ஹெல்த் கேர் மற்றும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை வந்து தொடர்பு கொள்ளவும். தொடர்பு எண் 9566784345. இடம் அன்னை மூகாம்பை நகர் மெயின் ரோடு, ஸ்ரீ மூகாம்பை நகர் 7th ஸ்ட்ரீட், கள்ளிக்குப்பம், அம்பத்தூர், சென்னை. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.